வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கியமான வைபவமான அழகர் ஆற்றில் இறங்குதல் தான். அழகர் மலையிலிருந்து அழகர் புறப்படுவதிலிருந்து பின் வழிநடுக எதிர் சேவையால் மக்கள் ஒவ்வொரு மண்டகப்படியாக வரவேற்பதிலும், மேலும் கள்ளழகர் சித்ரா பௌர்ணமியன்று ஆற்றில் இறங்கி பல லட்சம் மக்களுக்கு தரிசனம் தருவது முதல், ஆற்றில் இறங்கிய பின் மதுரையில் உள்ள மக்களுக்கு தங்க குதிரை வாகனத்தில் பல இடத்தில் காட்சியளிப்பார். அழகர் மலையிலிருந்து அழகர் புறப்படும் போதும், புறப்பட்ட பின் மதுரையில் வழிநடுகே வரவேற்கும் போதும், அழகர் ஆற்றில் இறங்கும் போதும், அதற்பின் மதுரையில் பல இடங்களில் உலா வரும்போதும் மக்கள் வெள்ளத்தால் சூழ்ந்திருப்பார். அழகர் இருக்கும் வரையே மதுரையே களை கண்டு இருக்கும். அதை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பல ஊர்களிலிருந்தும் மக்கள் திரண்டு வந்து அழகருக்கு ஆராத்தி எடுப்பார்கள். ஒரு சிறிய செம்பில் சர்க்கரை வைத்து சூடம் வைத்து அழகருக்கு மக்கள் வழிநடுக ஆராத்தி எடுப்பார்கள். மேலும் அழகர் வருமிடமெல்லாம் மக்கள் ஆங்காங்கே அவர்களே பிரசாதம் தயார் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள். மேலும் தண்ணீர் பாட்டில், மேலும் விசிறி போன்ற இனிப்பு வகைகள் அவரவர் ஆசைப்படி மக்கள் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக கொடுத்து மகிழ்வார்கள். அழகர் மலையிலிருந்து மதுரையில் வந்து இருந்து செல்லும் வரை மதுரை மக்கள் சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை மிகவும் மகிழ்ச்சியுடன் அழகரை வரவேற்று மகிழ்வார்கள். இது ஒரு குடும்ப நிகழ்வாகவே மிக சந்தோஷமாக கொண்டாடப்படும். மேலும் அழகர் மலையான் பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினால் அந்த ஆண்டு முழுவதுமே பஞ்சம் இருக்காது என்று நம்பப்படுகிறது. அழகர் மலையில் இருந்து எழுந்து அருளும் வைபவத்தை மதுரை மக்கள் மட்டுமின்றி சுற்றியுள்ள அனைத்து கிராம மக்களும் வந்து மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்வார்கள். இதை நாம் அனைவருமே தரிசித்து நலம் பெறலாம். நன்றி, வணக்கம்.